விஷ சாராய பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருவோருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் ஆறுதல். பாதிக்கப்பட்டோருக்கு தேவையான உதவிகளை செய்ய கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணத்தில் சிபிஐ விசாரணை கோரும் அதிமுக. வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்து பல மணி நேரமாகியும் பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் சந்திக்காதது ஏன்? மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. சாராய விற்பனை தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் திடீர் சோதனை நடத்த டிஜிபி உத்தரவு. பட்டியல் எடுத்து கடும் நடவடிக்கை எடுக்கவும் ஆணை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. ஜூலை 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் சூடுபிடிக்கும் தேர்தல் களம். ராமநாதபுரம் தொகுதியில் இரட்டை இலை டெபாசிட் இழந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என ஓபிஎஸ் காட்டம். வரும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு என்றும் பேட்டி. இந்த இரட்டை இலை சின்னம் என்னை எதிர்த்து போட்டியிடுகிறது என்ற கவலை எனக்குள் இருந்தது. இருந்தாலும் காலத்தின் சூழ்நிலை இந்த இரட்டை இலை சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் டெபாசிட் இழக்கக்கூடிய சூழல் என்னால் ஏற்படவில்லை, திரு எடப்பாடி பழனிசாமியினால் தான் ஏற்பட்டது என்பதை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.